ஹாய், வெல்கம் டு மாமிஸ் லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இது ஒரு ஷாப்பிங் விலாகு. இப்போ வந்து இங்கே கொஞ்ச நாளில் ஸ்ப்ரிங் வர போகிறதுனால கார்டனிங் மேலே என்னவோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. இந்த தடவை எக்ஸ்ட்ரா எப்போவுமே போடுவேன், கொஞ்சம் போடுவேன். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுவேன். பட் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நிறைய போடணும்னு ஆசை இருக்குது. அதனால் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன பிளான்ட்ஸ் வைக்கலாம், இல்லை சீட்ஸ் என்ன வாங்கலான்றதுக்காக ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். 2 கடையில் போய் பார்த்தேன். டார்கெட்டும் வால்மார்ட் 2 கடைக்குமே போயிருந்தேன். கம்பேரிட்டிவ்லி வால்மார்ட்டில் வந்து சீட்ஸ் கம்மியாக இருந்தது, ரேட்டு கம்மியாக இருந்தது. பட் வெரைட்டி நிறைய 2 கடையிலுமே சூப்பராக நிறையா இருந்தது. வால்மார்ட்டில் ரொம்ப எக்கச்சக்கமான சீட்ஸ் இருந்தது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நிறைய சீட்ஸ் இருந்தது. நான் வந்துட்டு கொஞ்சமாக வெஜிடபிள் சீட்ஸும் ஃப்ரூட் சீட்ஸ் மட்டும் ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இன்னும் இந்த டைம் வந்து தெரியல எப்படி வரும்ன்றது தெரியல. புதுசாக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ரேடிஷு, கேரட்டு, அந்த மாதிரி கீழே கிழங்கு வகைகளில் வர மாதிரி கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கேன். போட்டு பார்க்கணும், தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. நானுமே புதுசு தான் இந்த டைம் போட போகிறது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டேன். பட் அதுக்கு ஆக்சுவலி ரூட்டு கீழே இறங்குறதுனால மண் நிறைய வைக்கணும். அது தெரியாமல் நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கு வர்றதுக்கு இடமே இல்லாதனால ஒரு ஃபிங்கர் அளவு கூட வரல. லாஸ்ட் டைம் போட்டிருந்தப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் க்ரோ பேக் வாங்கி போடலான்ட்டு க்ரோ பேக் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு எப்படின்னா கீழே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேக் நல்லா இருந்துச்சு. பேக் நல்லாயிருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் அது வீடியோ போடும்போது, அந்த சீட் பிளான் பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதோட கொஞ்சம் தொட்டிகள்லாம் ஏதாச்சும் வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். தொட்டிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஒரு தொட்டியும் 40-60 அப்படி இருந்துச்சு. சரி, நம்மளோட ஸ்டார்டிங்க்கு இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லைங்கிறதுனால க்ரோ பேக்கோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா முளைச்சி நல்லா இதாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது அது இன்டோர் பிளான்ட்ஸுக்கு தான் அந்த தொட்டிகள்லாம். அவுடோருக்கு வந்துட்டு அது செட் ஆகாது. மண்ணுமே நான் வந்துட்டு கிரவுண்டில் இருக்கிற அந்த மண்ணோடு அப்படியே போட்டோன்னா அது அவ்வளோ வருமானு தெரியல. நான் யூஸ்வலாக பழைய வீட்டில் இருக்கும்போதுமே வந்துட்டு கொஞ்சம் மண் வாங்கி அதை பாட்டிங் மிக்ஸும் அந்த சாயிலும் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமும் நான் அதே ஸ்டைலில் தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே உள்ள மண்ணெல்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு நல்லா சாஃப்ட் இதுவாக வந்தது உதிரியாக நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பாட்டிங் மிக்ஸும் சாயிலும் கலந்து போடலான்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்தளவு போகுதுன்னு. புதுசு தான். நான் சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதில் காட்டுறேன்ல, அது எல்லாமே சீட்ஸ் தான். நிறைய சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரோ ஃபுல். நான் இப்போ கேமரா டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் 2 சைடுமே வந்துட்டு சீட்ஸ் நிறைய இருந்தது. இந்த இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 50 சென்ட்ஸ்ன்னு. மித்ததையெல்லாம் வந்து $2 $3 அப்படி இருந்தது. இந்த பர்டிகுலர் ரேக் மட்டும் கொஞ்சம் சேல் போட்டிருந்தாங்க. பட் அதில் வெரைட்டி ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, 1-2 அப்படி தான் இருந்தது. அது அதர் சைடு திருப்பும்போது பார்த்திங்கன்னா 2 ஃபுல் ரோ ஆஃப் ரேக்ஸ் வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி இருந்தது. இது எல்லாமே விதைகள் தான். எல்லாத்துலேயுமே இப்போ கத்திரிக்காயில் ஒரு 4-5 அந்த மாதிரி, பம்கினில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், இது மாதிரி நிறைய இருந்ததுனால ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. கத்திரிக்காய் சீடெலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. $3 போட்டிருந்தாங்க. சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் கத்திரிக்காய் போட்டிருந்தேன் நான் வீட்டில். பட் என்னாச்சுன்னா கரெக்டாக பூ சூப்பராக நிறைய பூ வந்துச்சு. பூ வந்து காயாக மாறுற டைமுக்குள்ளே குளிர் வந்துருச்சு. அதனால் எல்லாம் கொட்டிடுச்சு. அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணலான்னு நினச்சிட்டு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்புறமா தூக்கி வெளியே வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ட்ரை தான் பண்ண போகிறேன். காட்டுறேன் நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி வருது என்னங்கிறத நான் காட்டுறேன்.
போடும்போது. அவ்வளோதான், எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஒரு ஆலோவேரா பிளான்ட் ஒன்று வாங்கினேன் இண்டோருக்கு, வாங்கிட்டு கிளம்பியாச்சு.